தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகவும் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளுக்கு மாற்றாகவும் செயல்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய சிந்தனையுடன் திரைப்பட இயக்குனர் சீமான் உருவாக்கிய அரசியல் கட்சி. தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத கட்சி. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ஆண்டு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டு 2016 ஆண்டில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கியதில் ஆரம்பித்து இன்று வரை எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடுவதையே தனித்த அடையாளமாக கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் தனது வாக்கு வங்கியை கணிசமாக உயர்த்தி கொண்டே வரும் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அரசியல் பயணத்தை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஈழத் தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில் மிகப்பெரிய தாக்குதல் வெடித்திருந்த சமயத்தில் 2009 ஆண்டு மே 18 அன்று நாம் தமிழர் இயக்கம் என்ற புதிய அமைப்பை தொடங்கினார் திரைப்பட இயக்குனர் சீமான். அதற்கு முன்பு வரை திராவிட இயக்க அபிமானியாகவும் ஆதரவாளராகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் சீமான். திராவிட இயக்க மேடைகளில் பெரியாரை பற்றியும் சமூக நீதி சிந்தனைகள் பற்றியும் அதிரடியாகவும் ஆவேசமாகவும் பேசி ஒரு கவன ஈர்ப்பை பெற்றிருந்தார் சீமான். ஆனால் 2009 ஆண்டு காலகட்டத்தில் இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்கு எதிரான இனவெறி தாக்குதல் விவகாரத்தில் மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த திமுக ஆகியவற்றின் மீது அதிருப்தி அடைந்து தனது அரசியல் நிலைப்பாட்டை அந்த இரு கட்சிகளுக்கும் எதிராக திருப்பினார் சீமான். திராவிட இயக்க ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட சீமான் திராவிட இயக்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததோடு தமிழ் தேசிய ஆதரவாளராக தன்னை மாற்றிக்கொண்டார். அத்தோடு ராமேஸ்வரம், ஈரோடு உள்ளிட்ட ஊர்களில் திமுகவையும் காங்கிரஸையும் விமர்சித்து சீமான் பேசிய பேச்சுக்கள் பெரும் சர்ச்சைகளை கிளப்பின. அதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சீமான் கைது செய்யப்பட்டார். இந்த சூழலில்தான் திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக தமிழ் தேசிய சிந்தனையுடன் புதிய இயக்கம் தொடங்கிய திரைப்பட இயக்குனர் சீமான் தனது அமைப்பிற்கு நாம் தமிழர் இயக்கம் என்று பெயர் வைத்தார். உண்மையில் நாம் தமிழர் என்ற பெயரில் 50களின் இறுதியில் ஓர் அரசியல் கட்சியை நடத்தினார் தினத்தந்தி பத்திரிகையின் நிறுவனரான சி.பா. ஆதித்தனார். பிறகு 60களின் இறுதியில் ஆதித்தனார் திமுகவில் இணைந்து விட்டார். அதன் பிறகு நாம் தமிழர் என்ற பெயரில் அரசியல் கட்சியோ இயக்கமோ உருவாக்கப்படவும் இல்லை, செயல்படவும் இல்லை. அந்த பெயரை தான் தனது அமைப்பிற்கு சூட்டினார் சீமான். அப்போதே ஆதித்தனார் கட்சியின் பெயர் குறித்த கேள்வி எழுந்தபோது நாம் தமிழர் இயக்கத்தை தான் தொடங்கவில்லை என்றும் ஆதித்தனார் ஆரம்பித்த இயக்கத்தை எடுத்து அவர் வழியில் நடந்து வருகிறேன் என்றும் விளக்கம் கொடுத்தார் சீமான். இலங்கை வாழ் ஈழத் தமிழர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த நாம் தமிழர் இயக்கம் திமுகவையும் காங்கிரஸையும் கடுமையாக விமர்சித்து பேசியது. சீமான் பேசிய பொதுக்கூட்டங்களில் எல்லாம் திமுக, காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுக்கள் ஆக்கிரமித்தன. அதனால் திமுக, காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களும் ஈழத் தமிழர் ஆதரவாளர்களும் நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் ஆதரித்து பேசினர். நாம் தமிழர் இயக்கம் என்ற அமைப்பை 2010 ஆண்டு மே 18 அன்று நாம் தமிழர் கட்சியாக மாற்றினார். அதன் மூலம் உரிமை முழக்கம் எழுப்புகின்ற அமைப்பில் இருந்து அரசியல் கட்சியாக மாறியது நாம் தமிழர் இயக்கம். ஈழத் தமிழர்களின் உரிமை குரலாக ஒலிப்பதோடு தமிழ்நாட்டின் அரசியல் பிரச்சனைகளான காவிரி உரிமை, முல்லை பெரியாறு உரிமை, கச்சத்தீவு மீட்பு, மதுவிலக்கு, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு, கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, எழுவர் விடுதலை என்று பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்ததோடு போராட்ட களத்திலும் இறங்கியது நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டில் வாழும் தகுதி அனைவருக்கும் உள்ளது, ஆனால் தமிழ்நாட்டை ஆளும் தகுதி தமிழருக்கே உள்ளது என்ற முழக்கத்துடன் அரசியல் களத்தில் தீவிரமாக இயங்கத் தொடங்கிய நாம் தமிழர் கட்சியை 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் களமிறக்குவார் சீமான் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் திமுக, காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து பரப்புரையில் ஈடுபட போவதாக அறிவித்தார். அத்தோடு அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து அந்த கட்சிக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார் சீமான். குறிப்பாக காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு எதிராக பணியாற்றினர். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சீமான் வெளிப்படையாகவே பேசினார். தமிழ் ஈழம் தவிர வேறு தீர்வு இல்லை.
அது எப்படி கிடைக்கும்? போர் அங்கே நடக்கும். போராட்டமும் அரசியலும் இந்த மண்ணில் தான் நடக்க வேண்டும். அதற்கு வழி இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும். அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது. ஆனால் தமிழ் ஈழத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை அதிமுகவோ முதலமைச்சர் ஜெயலலிதாவோ எடுக்கவில்லை. அதேபோல அன்றைக்கு சீமான் பேசிய இலை மலர்ந்தால் ஈழம் சொன்னார் சீமான். இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்ப்பு எழுந்தது. சீமான் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அந்த பகுதிக்குள் வரும் ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் களமிறங்குவார் என்று செய்திகள் வந்தன. ஆனால் சீமானோ வட மாவட்ட தொகுதிகளில் ஒன்றான கடலூரில் களமிறங்கினார். தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவரான விஜயகாந்தும் தனது முதல் தேர்தலில் வட மாவட்ட தொகுதியான விருத்தாச்சலத்தில் தான் போட்டியிட்டார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு தரப்படும் என்றும் தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வதற்கு வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டின் வளங்களை வீணடித்து விட்டனர் என்றும் பரப்புரை செய்தார் சீமான். தமிழ்நாட்டின் இன்றைய தேவை ஆட்சி மாற்றமோ ஆள் மாற்றமோ அல்ல, அடிப்படை மாற்றம்தான் தேவை. அந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சியால் தான் ஏற்படுத்த முடியும் என்று பேசினார் சீமான். அதிமுக, திமுக, பாமக, மக்கள் நல கூட்டணி, நாம் தமிழர் கட்சி என்று பலமுனை போட்டி நிலவிய 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது நாம் தமிழர் கட்சி. கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமானுக்கு 5ஆம் இடமே கிடைத்தது. என்றாலும்
முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு சுமார் 1.1% வாக்குகள் கிடைத்திருந்தன. சுமார் 4.5 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி. அந்த தேர்தலின் முடிவில் வாக்கு சதவிகித அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு 9வது இடமே கிடைத்தது. என்றாலும் கூட பொது தொகுதியில் பட்டியலின வேட்பாளர்களை நிறுத்தியது, பெண்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்தது, திருநங்கையரை வேட்பாளராக களமிறக்கியது என்பன போன்ற முற்போக்கு அம்சங்களில் நாம் தமிழர் கட்சி கவனம் செலுத்தியது. அது சாகச முயற்சி, கவன ஈர்ப்பு உத்தி என்று வேட்பாளர்களாக நிறுத்தப் போவதாக சொன்ன சீமான் தான் சொன்னதை களத்தில் செயல்படுத்தினார். வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் இதுபோன்ற முன்னெடுப்புகள் அவசியம் என்ற அளவில் சீமானின் முயற்சிகள் வரவேற்கப்பட்டன. சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமான் மக்களவை தேர்தலில் எந்த தொகுதியிலும் போட்டியிடாமல் பரப்புரையில் தீவிர கவனம் செலுத்தினார். நாம் தமிழர் கட்சியின் ஒரே நட்சத்திர பரப்புரையாளராக சீமான் செயல்பட்டார். கடந்த தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 38 தொகுதிகளில் களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி அனைத்திலும் தோல்வியடைந்தது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகளின் எண்ணிக்கையும் அந்த கட்சி பெற்ற வாக்கு சதவிகிதமும் கணிசமான அளவுக்கு கூடியிருந்தன. அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை சுமார் 16 லட்சம். வாக்கு சதவிகிதம் என்று பார்த்தால் சுமார் 4% வாக்குகளை பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பிட்ட போது 3% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி. கடுமையான போட்டி நிலவிய அந்த தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற வாக்கு சதவிகிதம் வியப்புடன் பார்க்கப்பட்டது. திமுக, அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகளையும் கூட்டணிகளையும் எதிர்த்து சீமானின் நாம் தமிழர் கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்து வருவது அதன் வாக்கு சதவிகிதத்தில் தெரிந்தது. இளைஞர்களும் புதிய வாக்காளர்களும் நாம் தமிழர் கட்சி மீது ஈர்ப்பு கொள்வதாகவும், ஏற்கனவே இருக்கும் அரசியல் கட்சிகள் மீது அதிருப்தி அடைந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்வதாகவும் சொல்லப்பட்டது. இத்தனைக்கும் 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் களத்தில் இருந்தது. பாமக, மதிமுக, தேமுதிக என்று மாற்று சக்தியாக சொல்லிக்கொண்ட பல கட்சிகளும் கூட்டணி அரசியலுக்கு சென்றுவிட்ட நிலையில் தோல்விகள் துரத்தினாலும் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று சீமான் எடுத்த உறுதியான நிலைப்பாடு அந்த கட்சிக்கான முக்கியமான பலமாக பார்க்கப்பட்டது. அதுதான் வாக்கு வங்கியிலும் எதிரொலித்தது. அந்த பலத்தை நம்பியே 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாரானது நாம் தமிழர் கட்சி. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக, அமமுக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் என்று பலமுனை போட்டி நிலவிய நிலையில் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல யாருடனும் கூட்டணி அமைக்காமல் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. அந்த கட்சி சார்பில் 117 ஆண்களும் 117 பெண்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டனர். முதலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட போவதாக சொன்ன சீமான் பிறகு தனது முடிவை மாற்றிக்கொண்டு திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கினார். அந்த தேர்தலில் அதிமுகவையும் திமுகவையும் எதிர்த்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சீமான். அதற்கான பலனாக கிட்டத்தட்ட 7% வாக்குகளை பெற்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. ஆனால் குறைந்தபட்சம் 10% வாக்குகளை பெறுவோம் என்று எதிர்பார்த்ததாக சொன்னார் சீமான். திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமான் சுமார் 50,000 வாக்குகளை பெற்றார். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை எதிர்த்து தேவனின் பிள்ளைகள், அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆதி தமிழர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காமல் போனதை தோல்விக்கு காரணம் என்று சொன்னார் சீமான். அந்த தேர்தலில் போட்டியிட்ட சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அனைவருமே தோல்வியடைந்தனர். என்றாலும் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை சுமார் 30 லட்சம்.
இந்த எண்ணிக்கை சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் வாக்காளர்கள் வைத்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட்டது. வாக்கு சதவிகித அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவின்படி 9வது இடத்தை பெற்ற நாம் தமிழர் கட்சி 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவின்படி 3ஆம் இடத்துக்கு வந்தது. இடைப்பட்ட காலங்களில் 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்று பலவற்றை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டது. அவற்றில் வெற்றிகளை பெற முடியாவிட்டாலும் வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என்ற அளவிலேயே தேர்தல்களை அணுகியது நாம் தமிழர் கட்சி. தைப்பூசம் தொடர்பாக சீமான் சொல்லும் கருத்துக்கள், தமிழ் கடவுள் முருகன் குறித்த சீமானின் நிலைப்பாடு, வீரத் தமிழர் முன்னணி போன்ற சீமானின் முயற்சிகள் அரசியல் களத்தில் ஒரு பக்கம் வியப்பையும் மறுபக்கம் விமர்சனத்தையும் கிளப்பின. எங்களுடைய இறையோன் முருகப்பெருமகனினுடைய தைப்பூசத்திற்கு ஏன் பொது விடுமுறை இல்லை, விட வேண்டும் என்று கேட்ட முதல் மகன் நான் தான். இங்க எவனும் கேட்கல. ஆடு மேய்த்தல், மாடு மேய்த்தல் குறித்து சீமானின் பேச்சுக்களை வெகுவாக ஆதரிப்பவர்களும் உண்டு. அதை கேலி செய்து சமூக ஊடகங்களில் பேசுபவர்களும் உண்டு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. ஆடு மாடு மேய்ப்பது என்பது அவமானம் அல்ல, வருமானம், வெகுமானம். அது அரசு தொழில். சீமானின் மேடை பேச்சுக்களும் பரப்புரைகளும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களை தாண்டி வரவேற்புக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாகும். சில பேச்சுக்களும் செய்தியாளர் சந்திப்புகளும் பலத்த சர்ச்சைகளுக்கு உள்ளாகின. இங்க இருக்கிற கிறிஸ்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். வந்தவன் போனவன் சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சுருவேன். நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன் நான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் அருந்ததியின மக்கள் குறித்து அவர் சொன்ன கருத்து பலத்த சர்ச்சைக்குள்ளானது. சிறுபான்மை மக்கள் குறித்த சீமானின் பேச்சும் சர்ச்சைகளுக்குள்ளானது. கடைசியாக இங்கே நிலத்தை தூய்மை பண்ணி கொண்டிருந்தது ஆதி தமிழ் குடிகள் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதை போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது போடா வேற எங்கேயாவது வேற ஆள்கிட்ட பாடுறாங்க. வேற வழி இல்லாமல் ஆந்திராவில் இருந்து ஆந்தி குடிகளை கொண்டாந்து இறக்குறாங்க. அவங்க தான் இங்க இருக்கிற அருந்ததியர்கள். தமிழ்நாட்டில் உள்ள முதன்மையான அரசியல் கட்சிகள் அனைத்தையும் விமர்சன பார்வையுடன் அணுகுவது நாம் தமிழர் கட்சியின் பாணி. சித்தாந்த ரீதியாக தமிழ் தேசியத்தை பின்பற்றுவதால் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய கட்சிகளை கடுமையாக விமர்சிக்கும் சீமான், இந்திய தேசியத்தை பின்பற்றும் காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் இந்துத்துவா சித்தாந்தத்தை பின்பற்றும் பாஜக என்று அனைத்து கட்சிகளையுமே கடுமையாக எதிர்க்கவும் விமர்சிக்கவும் தவறியதில்லை. பாமக, விசிக, சிறுபான்மையின இயக்கத்தினர் உள்ளிட்ட கட்சிகளின் மீதும் நாம் தமிழர் கட்சிக்கு விமர்சன பார்வை உண்டு. அதேபோல ரஜினி, கமல் உள்ளிட்டோரின் அரசியலையும் விமர்சிக்க தவறியதில்லை. ஆனால் விஜயின் அரசியலை சற்று மென்மையாகவே அணுகினார். தேர்தல் 4வது பொது தேர்தல். வெற்றியோ தோல்வியோ தனித்துத்தான். காரணம், நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள். என் மக்களிடத்தில் இருந்தே என் மக்களுக்காக வந்தவர்கள். வழக்கம் போல் உற்சாகத்துடன் தேர்தல் பணிகளை தொடங்கிய நிலையில் அந்த கட்சியின் கரும்பு விவசாய சின்னம் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக வந்த செய்தி சீமானை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது.
என்றாலும் கரும்பு விவசாயி சின்னத்தை பெற கடுமையாக போராடிய சீமான் கடைசி கட்டத்தில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய மை சின்னத்தை ஏற்றுக்கொண்டார். திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என்ற 4 முனை போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் நாம் தமிழர் வேட்பாளர்கள் தோல்வியடைந்தனர். என்றாலும் அந்த கட்சிக்கு மொத்தம் 32 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்தன. வாக்கு சதவீதம் என்று பார்த்தால் நாம் தமிழர் கட்சிக்கு 8.1% வாக்குகள். இது கடந்த காலங்களில் பெற்றதை விட அதிகம். திருச்சி, நாகை, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி ஆகிய 5 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் 3ஆம் இடம் பெற்றனர். மற்ற 35 தொகுதிகளிலும் அந்த கட்சி 4ஆம் இடத்தை பிடித்தது. தேர்தல் ஆணைய விதிகளின்படி பொது தேர்தலில் ஒரு கட்சி குறைந்தது 8% வாக்குகளை பெற வேண்டும். தற்போது அந்த இலக்கை எட்டியிருப்பதால் மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை அதிகாரப்பூர்வமாக பெறக்கூடிய சூழலை